பொள்ளாச்சி பாலியல் வழக்கின் தீர்ப்பில் எடப்பாடி பழனிசாமி சிபிஐ என்கிற கேடயத்தை தூக்கி புனிதர் வேடம் தரிக்க முயல்வதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக RS பாரதி வெளியிட்டுள்ள அறிக்கையில், பொள்ளாச்சி பாலியல் வழக்கு தீர்ப்பை வரவேற்று அறிக்கை விட்டிருக்கும் அதிமுக தன்னை தூயவன் போல காட்ட முயல்கிறது என சாடியுள்ளார். முக்கியமான வழக்கில் பொத்தாம் பொதுவாக அதிமுக அறிக்கை என வெளியிடப்பட்டதாகவும், பிறகு என்ன நினைத்தார்களோ எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி திருவாய் மலர்ந்திருக்கிறார் எனவும் கிண்டலடித்துள்ள RS பாரதி, நடுநிலையோடு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டதால் இன்று நீதி கிடைத்துள்ளது என EPS கூறியதை சுட்டிக்காட்டியுள்ளார். அதிமுகவினர் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என தெரிந்துமே பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கை அன்றைக்கு ஆட்சியில் இருந்த எடப்பாடி பழனிசாமி அரசு மூடி மறைக்க முயன்றது எனவும், திமுக உள்ளிட்ட கட்சிகள், மகளிர் அமைப்புகள், மாணவர்கள் என தமிழ்நாடு முழுவதும் பெரும் போராட்டங்கள் நடந்த நிலையிலும் பழனிசாமி அரசு வழக்கை சிபிஐக்கு மாற்றவில்லை எனவும் RS பாரதி குறிப்பிட்டுள்ளார். 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேதியை மார்ச் 10ஆம் நாள் தேர்தல் ஆணையம் அறிவித்த பிறகு பொள்ளாச்சி வழக்கு தேர்தலில் பாதிப்பை ஏற்படுத்திவிடுமோ என அஞ்சி 2 நாள் கழித்து, அதாவது மார்ச் 12ஆம் நாள் சிபிஐ விசாரணைக்கு பழனிசாமி அரசு பரிந்துரைத்தது எனவும், வழக்கை சிபிஐ விசாரணைக்கு ஒப்படைக்க மார்ச் 14ஆம் நாள் அரசாணை வெளியிட்டார்கள் எனவும் RS பாரதி தெரிவித்துள்ளார். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் சிபிஐ விசாரணையை உயர்நீதிமன்றம் கண்காணிக்கும் என சென்னை உயர்நீதிமன்றம் 2019 அக்டோபர் 16ஆம் நாள் அறிவித்ததால் தான் வழக்கு நியாயமாக நடந்து முடிந்து இன்றைக்கு குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைத்திருக்கிறது என RS பாரதி குறிப்பிட்டுள்ளார். அந்த வழக்கில் அதிமுகவை சேர்ந்தவர்கள் தண்டிக்கப்பட்டிருப்பதால் அதன் கரை தன் மீது விழுந்துவிடக் கூடாது என்பதற்காக சிபிஐ என்ற கேடயத்தை தூக்கிக் கொண்டு புனிதர் வேடம் தரிக்க முயல்கிறது அதிமுக என கடுமையாக சாடியுள்ளார். புகார் அளித்த மாணவியின் சகோதரர் பூபாலனை குற்றவாளிகள் தரப்பு தாக்கியது, பொள்ளாச்சி பாலியல் வழக்கை திரும்ப பெற சொல்லி மிரட்டியது, பாதிக்கப்பட்ட பெண்களின் பெயர்களையெல்லாம் போட்டு அரசாணை வெளியிட்டது ஆகியவற்றை பட்டியலிட்டுள்ள RS பாரதி, இவையெல்லாம் பாதிக்கப்பட்ட பெண்களின் தரப்பை அச்சுறுத்த அன்றைக்கு இருந்த எடப்பாடி பழனிசாமி அரசு மேற்கொண்ட அஸ்திரங்கள் எனவும், அதிமுக எவ்வளவு அரசியல் கேவலங்களை அரங்கேற்றினாலும் இறுதியில் உண்மை மட்டுமே வெல்லும் எனவும் தெரிவித்துள்ளார்.